தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு திருவாரூரில் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு மாநாடு தொடங்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக 5000 வணிகர்கள் பங்கேற்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வரலாறு மிக்க ஒரு மாநாடாக, வருங்காலத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில்லறை வணிகம் கார்ப்பரேட் கம்பெனியுடைய அத்துமீறலால் தொடை தெரியக்கூடிய ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இதே நிலை அரசு மௌனம் சாதித்தால் இந்த 5 ஆண்டுகளில் 15 கடைகள் ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய ஒரு ஆபத்து நேரிட்டுவிடும். அது எங்கு பார்த்தாலும் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தமிழகத்தில் வேகமாக கால் ஊண்டி வருகிறது. ஒரு சிற்றூரில் போன்று சிற்றூரில் கூட அவர்கள் கடைகளை அமைத்து தொடை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசுக்கு கவனத்தில் நாங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்று ஊட்டி குன்னூர் காய்கறி மார்க்கெட், இந்த ஊட்டியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா புதிதாக இடித்து கட்டுத் தருவதாக உறுதியளித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 100 கடைகள் காலி செய்யப்பட்டு கட்டிடம் கட்ட தொடங்கினார்கள். ஆனால் 3 ஆண்டு ஆகியிருக்கிறது, இதுவரை கட்டி முடிக்க முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துச் சென்று மீதமுள்ள கடைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் அதிலே தொழிலை செய்து பிழைத்துக் கொள்கிறோம் என்ற தாரக மந்திரமாக சொல்லி குன்னூர் மார்க்கெட், அதே போன்று ஊட்டி மார்க்கெட் வியாபாரிகளை அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வருகின்ற மாநில மாநாட்டிலே தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக மாஸ்டர் பிளானை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த ஊட்டியில் இருக்கின்ற பல்வேறு கட்டிடங்கள் நிரந்தரமா இருக்கிறோமா இல்லையா என்ற செய்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணுவதற்கு முறையான அனுமதியோடு அரசு முக்கிய முடிவெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். கூடலூர்ல பாத்தீங்கன்னா நம்பர் 17 ஏறக்குறைய அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் 5 லட்சத்துக்கு மேற்கொண்ட குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வனப்பகுதி மாற்றக்கூடிய நிலை இருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அங்குள்ள மக்கள் வாழ்வாரத்தை காக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எடுக்க இருக்கிறது. அதே போன்று துறைப்பள்ளி முதல் மேல் கமலி வரை ஒரு மேல்தட்டு பாலம் அமைத்தால் காலை மாலை நேரங்களிலே வாகனம் வருவதற்கு அங்கு ஒரு மிருகங்களை ஒரு சித்திரவதைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாலை 6 மணிக்கெல்லாம் கேட்டு இழுத்து மூடப்படுகிறது. அதன் பிறகு போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறது. மத்திய அரசு இந்த திட்டத்தை செய்தால் இந்த மாநிலம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கக்கூடிய மேம்பாலமாக அந்த மேம்பாலம் அமைந்தால் பல்வேறு மக்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல நோக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தொழிலாதாரம் பெருகும் என்பது மனதில் கொண்டும் மத்திய அரசு மரியாதைக்குரிய மத்திய துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நேரடியாக எங்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். உறுதியாக அதை செயல்படுத்திவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்னும் பல்வேறு பிரகடன தீர்மானத்திலே மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு என்பது தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசியல் கட்சியிடத்திலே கோரிக்கை மனு தந்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுகளை எந்த அரசியல் கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அவர்களை ஆதரிப்போம் என்பதை எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம். 1 கோடி வாக்காளர் உள்ள அமைப்பு எங்களுடைய அமைப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் எனக்கு 10 சீட்டு, எனக்கு 6 சீட்டு இருக்கிறாங்க. நாங்க சீட்டெல்லாம் கேட்கலங்க. வருங்காலத்தில் இந்த வணிகத்துறை பாதுகாப்பதற்கு அரசு தீர்மானத்தை தரக்கூடிய அரசியல் கட்சிக்கு எங்களுடைய தார்மீகமான ஆதரவை வழங்குவோம் என்பதை தெரிவித்துக்கிறேன். மெயின் கோரிக்கை இந்த சில்லறை சுமால் ட்ரேடர்ஸ் தாங்க. இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 35 விழுக்காடு எங்க வியாபாரம் பறி போயிடுச்சுங்க. அதே போன்று கார்பரேட் கம்பெனி, இன்னைக்கு மும்பை சார்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனி, கேரளாவை சார்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனி எங்க கடைகளை இங்க அமர்த்தி ஒரு காலகட்டத்தில் அவங்க மொத்த வியாபாரமா செய்யணும், இதான் சட்டம். ஆனால் இப்ப ரீட்டைல் பிசினஸ் செய்யலாம் என்று சொல்லி பகுதி வாரியாக கால் ஊண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் உண்மையிலேயே வேதனையோடு சொல்றேன், இந்த 5 வருஷத்துல 15 லட்சம் கடைகள் இல்லாம போயிடுங்க. இதை கட்டாயமா தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் பிரகடன தீர்மானம் எடுக்க இருக்கிறோம். அப்புறம் சட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். சட்ட பிரச்சனை ஏற்படுத்துகின்ற பொழுது அரசு வணிக சங்க பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிப்பதற்கு இந்த அரசு ஒரு குழுக்களை போட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உள்ளாட்சி நகராட்சி தடை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதே போன்று லைசன்ஸ் கட்டணம் என்பது எங்கள் அடையாளம். இதை அரசு வருமானமாக்க கூடாது.
எங்களுடைய வணிகத்திற்கு ஒரு அடையாளமா தர வேண்டும். அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை மத்திய அரசு ஆயுள் கால லைசன்ஸாக வழங்கி இருக்கிறது. அது மாநில அரசும் பரிசீலனை செய்து மாநில அரசும் ஆயுள் கால லைசன்ஸாக தரப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை எடுக்க இருக்கிறோம். நெருக்கடினா அப்படி நெருக்கடி இல்ல. தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் கேஸ் சிலிண்டர் ஆபத்து. ஊட்டியில பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசம். ஒரு டீ குடிக்கணும், ஒரு காபி குடிக்கணும் என்று சொன்னாலும் சிலிண்டர் எல்லாம் முடியாது. மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனை தீர்வு கண்டு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். ஒரு நபர் ஒன்றுக்கு 50,000 எடுத்து செல்லலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டீ 5 ரூபாய்க்கு வித்துச்சுங்க. இப்போ ஒரு டீ 20 ரூபாய் விக்குது. நீங்க 5 ரூபாய்க்கு விற்கும் போது 50,000 ரூபாய்னா 20 ரூபாய் டீ விற்கும் போது 2 லட்சமா கூட்டி தரணும். இதை கேட்கிறோம், ஆனா இதுவரைக்கும் தரலங்க. அநியாயம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், வாணியம்பாடியில நேற்று நடந்த சம்பவம். ஒரு கார்ல 5 பேர் போறாங்க. ஒரு மொத்த காசு 80,000 ரூபாய் இருக்கு. அந்த அதிகாரி பிடிச்சுக்கிட்டு ஒரு கார்ல 50,000 ரூபாய் போடும், நீ எப்படி 80,000 கொண்டு போறான்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது 5 பேர்கிட்ட 80,000 பிடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையமே, ஒரு பேருந்துல 50 பேர் போறாங்க, எவ்வளவு கொண்டு போகலாம்? ஒரு ட்ரெயின்ல 1400 பேர் போறாங்க, எவ்வளவு கொண்டு போகலாம்? பிளைட்ல 200 பேர் 300 பேர் போறாங்க, எவ்வளவு கொண்டு போகலாம்? அதை பைத்தியக்காரர்கள் வியாபாரிகள் என்று எண்ணிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 27 வரை கேட்டு தீர்மானங்களை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வருகின்ற 31ஆம் தேதி முதல் கட்டமாக சென்னையில தமிழகம் தழுவிய மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேரமைப்பு கையில் எடுக்கிறது. அதை தொடர்ந்து நிலை மாறவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளரை முற்றுகையிடுகின்ற போராட்டம் தொடங்க இருக்கிறோம். அதையும் நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் கடை அடைப்பு போராட்டம் நடத்துவது என்பது பேரமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் தொழில் இழப்பு. 2வது, கடைகள் பூட்டிட்டு நிறைய பேர் இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க தொழில என்னாச்சுன்னு தெரியாதுங்க. அப்போ மத்திய அரசு இதை உண்மையிலே கணக்கிட்டு சாமானிய கடைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில் நடத்த இயலாதவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் ஒரு அவங்களுக்கு ஒரு நிதியாக தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தோம். கட்டாயமாக நாங்கள் ஆதரவு இல்லைங்க. கள்ளச்சந்தையில் கேஸ் சிலிண்டர் விற்பவர்களை பிடித்து குண்டாஸ் வழக்கில் அரசு கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துறோம். அதே போன்று நீ பாத்தீங்கன்னா நம்ம விளாத்துக்குளம் பக்கத்தில் ஒரு பெண்ணை கற்பழிச்சாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. காவல்துறையை நான் கேட்பதெல்லாம், நீங்கள் பிடிச்சிட்டீங்க, கஷ்டப்பட்டு வாழ்த்துறோம், ஆனா அவர்களை சிறையில் தள்ளுவதோடு மட்டும் விட்டுவிடக் கூடாது. சிறையில் தள்ளினால் மீண்டும் வெளியில் வருவார்கள். மீண்டும் வெளியில் வந்து இது போன்ற பிள்ளைகளை சீரழிப்பதற்கு கயவர்கள் பூமியில இருக்கக்கூடாது என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு காவல்துறை வைத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அந்த நேரத்தில் காவல்துறைக்கு சோதனை என்று சொன்னால் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.